இது மகிமை நேரம். இந்த 4வது நாளிலே வேதாகமத்திலே சிந்திக்க வைத்த சிலரில் ஒரு சிறு பெண்ணை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதாவது யார் தெரியுமா உங்களுக்கு? எதிரியும் வாழணும் அப்படிங்கிறதற்கு ஒரு நாகமானின் வேலைக்காரியாகி ஒரு சிறு பெண்ணை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிப்போம். பாருங்கள், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், சீரியாவிலிருந்து போர் வீரர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டாங்க. யார் வீட்டில் கொண்டு விட்டுருக்குறாங்க? இந்த நாகமானுடைய வீட்டில் கொண்டு, அந்த படைத்தலைவனாகி அந்த நாகமான் வீட்டில் அந்த வேலைக்காரியாக அந்த சிறு பெண் பயன்படுத்தப்பட்டார். சின்ன பிள்ளை. இந்த சீரிய ராஜாவுடைய படை தலைவனாகிய நாகமானுடைய வீட்டிலே அவள் அடிமையாக அல்லது ஒரு வேலைக்காரியாக அங்கு அவள் அமர்த்தப்படுகிறாள். அவள் தன்னுடைய எஜமாட்டி, அவளுக்கு குஷ்டரோகம் நிறைந்த ஒரு படைத்தலைவன் தான். அப்போ அவளுடைய மனைவி அவனுக்கு செய்கிற எல்லா பணிவிடைகள், அந்த புண்களெல்லாம் ஒரு வேளை கழுவி அதற்கு மருந்துட்டு கட்டுப்போட்டு எல்லா வேலையும் அவன் பார்த்துட்டே இருப்பாள். தன்னுடைய எஜமாட்டி படுகிற கஷ்டத்தை எல்லாம் அந்த சிறுபெண் நன்றாக அறிந்திருக்கிறாள் இல்லையா? பாருங்க, அப்போ கூட நாகமானை குறித்து அவள் ஒரு மாற்று கருத்தாக சிந்திக்கலை. நாகமான் என்னுடைய எதிரி தானே, என்னை இப்படி சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துட்டானே, என்னுடைய குடும்பத்தை விட்டு, என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையும் விட்டு நான் இங்கே வந்திருக்கிறேனே, என்னை இப்படி கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவரை ஒரு எதிரியாக இந்த சின்ன குழந்தை பார்க்கல. பாருங்க, எப்படி கஷ்டப்பட்டா என்ன, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டாகவும் இந்த குழந்தை இருக்கலை, அந்த சின்ன பொண்ணு இருக்கலை. பாருங்க, அவர் நினச்சிருக்கலாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலே இவருக்கு வேணும். என்னுடைய பெற்றோர் வீட்டிலேருந்து பிரித்து கொண்டு வந்து தான் வீட்டில் ஒரு வேலைக்காரியாக ஒரு அடிமையாக வைத்து கொண்டால இவருக்கு இது வேணும், இதுக்கு மேலே இன்னும் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணு நினைக்கல. எல்லாவற்றையும் அவள் மறந்து விட்டாள். தான் அடிமை, இந்த வீட்டிற்கு அவள் என்னை ஒரு சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவள் நான் அப்படிங்கிறதெல்லாம் அவள் மறந்து தன்னுடைய எஜமான் படுகிற வேதனை, அவருடைய எஜமாட்டி படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவள் பார்த்திருந்து அவள் சொல்கிற அந்த நல்ல குணங்களை நான் அடிக்கடி சிந்தித்து பார்ப்பேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நம்ம ஒருவேளை நம்மளோட நல்லா இருந்தவங்க, நல்லா பேசிகிட்டு இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருப்பாங்க, இல்லை ஏதாவது தீமை செஞ்சுருப்பாங்க, நம்ம அப்படி விட்டுருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, ஒரு நோய் வந்திருக்கு, நோயினால் கஷ்டப்படுறாங்க, இல்லை பண கஷ்டப்படுறாங்க, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ரொம்ப நொடிஞ்சு போனாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நினைப்போம், நான் நினைப்பேன், என்ன நினைப்பேன், இது வேண்டியதான், கர்த்தர் உனக்கு கொடுத்த தண்டனை, நீ என்னெல்லாம் இவ்வளோ பேசினல, நீ எனக்கு விரோதமாக எனக்கு இவ்வளோலாம் செஞ்சல, அதான் உனக்கு கடவுளிட்ட தண்டனை, இதுதான் உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருப்பேன். மனுஷிகமாக நம்ம நினைக்கக்கூடியது இல்லையா? ஆனால் அந்த சின்ன குழந்தைகிட்டருந்து நம்ம எவ்வளவு அழகான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அந்த குழந்தை, அந்த சின்ன பிள்ளை அப்படி நினைக்கவே இல்லை. அவன் என்னுடைய எதிரி தானே, என்னை சிறைப்பிடித்து கொண்டு வந்தானே, அவனுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணு என்ன செய்யலை, அப்படியே யோசித்து பார்க்கல. என்னுடைய எதிரியும் கூட என்ன செய்யணும், வாழணும், உலகத்தில் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், அவருடைய மனைவி கஷ்டமில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணு என்ன செய்திருக்காரு நினச்சி பார்த்துருந்ததுனாலே அவருடைய எஜமாட்டியை கூப்பிட்டு சொல்கிறா, நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க, அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீங்கள் அவரோட போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த நோய், எஜமானுடைய நோய் என்ன செய்யும், குணமாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை அவளுக்கு அறிவிக்கிறவளாக ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கிறா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற ஒரு கருவியாக நாம் இருக்கிறோமா? நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். நம்ம நினைக்கிறோம், நம்ம பெரியவங்களாக வளர்ந்த பிறகு தான் என்னால் ஏதாவது ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும்னு. இந்த சின்ன பிள்ளை எவ்வளோ ஒரு ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே தன்னுடைய அந்த தீர்க்கதரிசியை குறித்து சொல்லி தன்னுடைய எஜமானுடைய வாழ்வு சுக வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்ல விரும்பினதினாலே அவள் தன்னை பற்றி கூற கவலைப்படாமல் அவள் கூறுகின்றாள். பாருங்க, அவளுக்கு அந்த சின்ன குழந்தை நமக்கு நல்ல மாதிரியாக வேதத்திலே காணப்படுகின்றார். இங்கே சமாரியாவில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசி என்று போக ஒரு ஆலோசனை கூறுகின்றாள். தன்னை சிறைப்பிடித்து கொண்டு வந்த அந்த படைத்தலைவன் நாகமான் அவன் எப்படியும் போகட்டும், அவன் எப்படி வாழ்ந்தால் என்ன, வாழாமற் போனால் என்ன, அவன் நோயுடனே போராடி மடிந்து போனாலும் தான் என்ன, நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம நிறைய வேலைகள் அப்படி தான், யார் எப்படி போனால் எனக்கு என்ன, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படி நம்மளையே குறித்து நம்மளையே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா?
ஆனால் இந்த குழந்தை எவ்வளோ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றாள், இந்த சிறுபணி எவ்வளவு எடுத்துக்காட்டாக இருக்கின்றாள். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட பிறருக்கு உதவுகிறவர்களாக, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும், கஷ்டத்தின் மத்தியில் நாம் இருக்கலாம், துன்பத்தின் மத்தியில் இருக்கலாம், ஆறுதலற்ற சூழ்நிலை இருக்கலாம், மற்றவர்களிடம் நாம் பழகும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக பழகுகிறோம்? ஆண்டவரை குறித்து போதிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் என்றைக்காவது இருந்திருக்கிறோமா? அவரை பற்றி யாரிடமாவது பேசியிருக்கிறோமா? இந்த சின்ன பொண்ணு அப்படி அமைதியாக இருந்திருக்கலாம், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சமாரியாவில் இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அப்படிங்கிறத அவரை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவள் சொல்லி தன்னுடைய எஜமான் நலமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு களங்கமில்லாத ஒரு உள்ளத்தோடு அந்த எஜமாட்டின் இடத்தில் அவள் பேசுகிறாள் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவள் ஒரு நல்ல மாதிரியாக இருக்கின்றாள். ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த வேதாகமத்தில் அவளை வைத்திருக்கிறாங்கல்ல. அருமையானவளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்குற பிள்ளைகளாக இருப்போம். மற்றவர்களுக்கு எந்த விதத்திலாகிலும் நான் உதவ முடியுமா? என்னுடைய பொருட்களை கொடுத்து அல்லது என்னுடைய நல்ல வார்த்தையின் மூலமாக, என்னுடைய நல்ல செயலின் மூலமாக நான் மற்றவர்களை புண்படுத்தாதபடி, மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடி அவர்களுக்கு என்னால் உதவ முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த சின்ன பெண்ணினுடைய மூலமாக அந்த நாகமான் தன்னுடைய நோயிலிருந்து நீங்கி அவன் விடுதலை அடைந்தான் இல்லையா? ஒருவேளை நாம் ஆண்டவரை அறியாத அநேக ஜனங்களுக்கு நாம் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது எத்தனையோ உள்ளங்கள் ஆண்டவரை ஏற்று அவருடைய பாதையில் நடக்க ஆயத்தமாக இருக்கலாம். நாம் சொல்லாமல் இருந்தால் அந்த குற்றம் நம்மேல் சுமரும் இல்லையா? அதை உணர்ந்தவர்களாக அன்றைக்கு அந்த சின்ன பெண் என்ன சொன்னாலோ, அந்த தீர்க்கதரிசி குறித்து எவ்வாறு அறிவித்தாலோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை குறித்து கேள்விப்படாத மக்களுக்கு, நம்மோடு படிக்கின்ற பிள்ளைங்களுக்கு, நம்முடன் வேலை பார்ப்பவர்களுக்கு நம்ம ஆண்டவரை குறித்து அறிவிப்போம். அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற்றி தருவார். நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமான வாழ்வாக மாற்றி தருவார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை யோசித்துக் கொள்வோம். என்னுடைய எதிரி எப்படி போனால் என்ன என்று சொல்லி யோசிக்காதபடி என்னுடைய எதிரி கூட வாழணும், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக நாம் ஜெபித்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அந்த நாகமானுடைய வீட்டிலே சிறைப்பிடித்து செல்லப்பட்ட அந்த சின்ன ஆண்டவரே பொண்ணை குறித்து நாங்கள் தியானித்தோப்பா. அந்த சிறு பெண் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எவ்வளோ ஒரு மாதிரியாக இன்றைக்கு வேதாகமத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறாளப்பா. அதே போல் அன்றைக்கு அந்த நாகமானுக்கு ஆண்டவரே அவள் ஒரு குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழி வாய்க்காலை உருவாக்கி கொடுத்தாளே சாமி, அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை உம்மை அறிவிக்கிற ஒரு வாய்க்கால்களாக எங்களையும் நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் யாரும் இந்த உலகத்திலே சாமி எங்களை எதிரி ஆனால் கூட கெட்டு போக வேண்டும், அவன் எப்படியாவது தொலைந்து போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்காதபடி அந்த சிறு பெண் எப்படியெல்லாம் என்னுடைய எதிரியும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு ஒரு நல் வழியை அவர்களுக்கு காண்பித்தாளோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கூட எங்களுக்கு தீமை செய்கிறவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, நீர் தாமே அப்படிப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் அவர்களோடு ஆண்டவரே எதிர்த்து போராடாதபடி நாங்கள் உம்முடைய வேத வாக்கியங்களை ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் உம்மை காண்பிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே உம்மை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். செயல்களின் மூலமாக, என்னுடைய வார்த்தைகளின் மூலமாக உம்மை அறிவிக்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்க மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்த மாதிரியே நாங்கள் பழிக்கு பழி வாங்காதபடி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சிறு பெண்ணை எங்களுக்கு மாதிரியாக கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். அப்படி வாழ்க்கையை பின்பற்றி நடக்கிற நாங்களுக்கு கூட சாமி அப்பா, நாங்கள் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.